வணக்கம். இது கேள்விக்களம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு நாளுமே மாநில உரிமைக்கான போராட்டமாக இருந்திருக்கிறது. இந்த போராட்டங்களை இன்னும் வலிமையாக எடுத்துச் செல்ல வேண்டிய இந்த தருணத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த கடிதத்தில் விமர்சித்திருக்கிறார். மேலும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் மனம் புழுங்கும் வகையில் அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். சேராத இடம் தன்னில் சேர்ந்து ஊர் ஊராக பயணித்து பொய் பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டு வருகிறார் என்றும், நாங்கள் பாஜகவின் சூழ்ச்சியை எதிர்த்து நிற்கிறோம், ஆனால் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவோ அடிமை சேவகம் பாஜகவுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இந்த சூழலில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் விமர்சனமானது அரசை குறை கூறுவதற்கான பதிலடியா அரசியலா என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விக்களம் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் திமுகவிலிருந்து திரு கார்த்திகேய சிவசேனாபதி இணைகிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு மோசஸ் இணைகிறார், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைகிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு கார்த்திகேய சிவசேனாபதி, உங்களிடமிருந்தே நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். டெல்லி வரை சென்று மண்டியிட்டு கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதே நேரத்தில் அதிமுகவோட உண்மை தொண்டர்கள் கூட மனம் புழுங்குற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு காட்டமான விமர்சனமா இருக்கே. முற்றிலும் உண்மையான ஒரு விடயத்தை மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னாங்க, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் அறிஞர் அண்ணாவை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் தரக்குறைவாக பேசி, அதற்கு பிறகு நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமன்றி இப்போது மதுரையில் போய் முருகன் மகாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அந்த மகாநாட்டிலே தந்தை பெரியாரை பற்றி, அறிஞர் அண்ணாவை பற்றி, அண்ணா பேரிலேயே கட்சி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் இருக்கும் பொழுது தரக்குறைவான காணொலிகளை போட்டு காமித்து அறிஞர் அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மிக தரக்குறைவான முறையிலே பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய அமைப்பு, இந்து முன்னணி ஆகிய அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் தாங்கள் அடிமைகள் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு வால் பிடித்து கொண்டு போய்கொண்டு இருப்பதை, அதன் மூலம் வரக்கூடிய ஆபத்து பிரச்சனைகளைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ஐயா அன்வர் அவர்கள் இப்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி அந்த கட்சியில் இருக்க முடியாது, அண்ணாவுக்கும் திராவிடத்திற்கும் அர்த்தமே தெரியாத ஒரு வழியிலே கட்சி சென்று கொண்டிருக்கிறது, கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மனவேதனையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நேரடியில் கூட நேற்று தென்னந்தெளிவாக அதிமுக எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமன்றி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது டெல்லியிலே இருந்து இந்நாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு வெங்கையா நாயுடு அவர்களெல்லாம் இங்கே வந்து இங்கே கேம்ப் அடித்து அதிமுகவை எப்படி ஆக்கிரமிப்பு செய்தார்கள், அதிமுகவை வந்து அவர்கள் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு விங்கு போல எடுத்துக்கொண்டார்கள் என்பதை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதில் ஆபத்து என்னவென்று பார்த்தோம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீட்டு திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கள் மறைவுக்கு முன்பு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தெளிவாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். தமிழ்நாட்டின் திராவிட கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், சமூக நீதி கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை நானே இறந்து போய்விட்டால் கூட தமிழ்நாட்டில் நீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று எழுதியிருந்தார்கள். அதையெல்லாம் மறைந்துவிட்டு அம்மா பெயரை சொல்லிக்கொண்டு, எம்ஜிஆர் பெயரை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பெரிய களங்கம் வகிக்கக்கூடிய வகையிலே எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை டெல்லியிலே அடமானம் வைத்ததில்லை, திமுகவை போல அவர்களும் தமிழ்நாட்டின் நலனுக்காக சண்டை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலே இன்று தமிழ்நாட்டை அதிமுக கட்சியை முழுசாக டெல்லியிலே அடமானம் வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இல்ல சேராத இடம் சேர்ந்து பொய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அப்படின்னு எல்லாம் கூட அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கமாகவே ஒரு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு அரசு வந்து இன்னும் திறம்பட எப்போ செயலாற்றும் அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சி வலிமையாக களத்துல பணியாற்றும் போது திமுகவும் கூட எதிர்க்கட்சியாக இன்னும் சிறப்பாக களப்பணியாற்றும், மக்களிடம் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துரைக்கும், அதன் மூலமா அரசுக்கான அந்த ஐடியாஸ் கிடைக்கும், அது இன்னும் சிறப்பாக செயலாற்றும் அப்படின்னு எல்லாம் கூட இருக்கு. ஆனா அவர் களத்துல போய் மக்கள்கிட்ட பேசுறதே ஏன் பொய் பிரச்சாரம் அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறீங்க? நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். இந்து அறநிலைத்துறை எதற்காக கல்லூரிகள் நடத்துறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். இந்து அறநிலைத்துறையில் கடந்த 100 ஆண்டுகளாக எவ்வளவு சிறப்பான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் நடத்தி வருகிறது என்பதை பற்றி தென்னந்தெளிவாக எடுத்து நாங்கள் முரசொலியிலும் இப்பொழுது பல பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கிறது, ஊரறிந்த விஷயம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவது போல அனைவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுடைய கல்வியை கெடுப்பதற்கு எப்படி பாஜக NEP போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அளித்து கொண்டிருக்கிறதோ அதே பாணியிலே அதிமுகவின் தலைவர் பேசுவது நமக்கு உறுதியாக நாம் சொல்ல முடிகிறது சமூக நீதி கோட்பாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய கோட்பாடுகளுக்கும் எதிராக அதிமுக இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அதுவே. சரி, ஓகே. திரு மோசஸ், பிஜேபியோட டோனை தான் அப்படி எடப்பாடி பழனிசாமி எடுத்து அதன் அடிப்படையில தான் அவரோட பிரச்சாரம் இருக்கா? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ அந்த அரசியல் கட்சி அதோடைய கேரக்டர்ல இருந்து விலகும் பொழுது தான் அது பிரச்சனைக்குள்ள தான் மாறும். அந்த கேரக்டர் வந்து கொள்கை சார்ந்து தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே வந்து தன்னுடைய கேரக்டரை இழந்து செயல்படுது அப்படின்றது தான் நம்ம வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கூட அவர்கிட்ட கேட்குறாங்க, காந்தியுடைய படுகொலை மட்டும் நடக்கலன்னா ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஆதரிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார்னா, காந்தியுடைய படுகொலை நடந்ததால தான் ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு இயக்கம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். சொன்னது எம்ஜிஆர் அவர்கள். மோடியா லேடியான்னு கேட்டவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியை துவங்கி வைக்கக்கூடிய வேலையை ஏடிஎம்கேல இருக்கிறவங்களே போயிட்டு செய்கிறாங்க. திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியை கொடியசைச்சு துவங்கி வச்சார். ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழாவில் இங்கே இருக்கக்கூடிய வந்து வேலுமணி அவர்கள் போயிட்டு கலந்துக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் கேரக்டரை தாண்டி நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து அதை மீறி பிஜேபி நடவடிக்கை எல்லாம் எடுத்தாரு இல்லையா திரு இபிஎஸ்? வேலுமணி மேல எடுத்தாங்களா? வேலுமணி மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? 100ஆண்டு விழால போயிட்டு வேலுமணி அவர்கள் போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. இப்போ முருகர் பக்தர் மாநாடு நடந்தது. அந்த இடத்துல வந்து பெரியார் அவர்கள் குறிச்சும் அண்ணா குறிச்சும் எவ்வளவு வந்து அவங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க பேசினாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஏடிஎம்கே உடைய பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் நேச்சர் இருக்கு, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் இருக்கு. அதிலிருந்து அவங்க வந்து மாறி நடந்துக்கும் பொழுதுதான் அது தமிழ்நாடு நலன் சார்ந்து இல்லாம போகுதோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்களும் விமர்சிக்கிறோம். ரெண்டாவது, இப்போ ஏடிஎம்கே அவர்கள் அவங்க மேல வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழக நலம் சார்ந்து அவங்க ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி எந்த விதமான காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்க கிட்ட கிடையாது. பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த லாஜிக் ரீசன்ஸும் கிடையாது. அவங்க போட்ட காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னா, 3 நிபந்தனை தான் வந்து பிஜேபி கிட்ட அவங்க முன் வச்சாங்க. என்னன்னா, முதல்ல ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, டிடிவி தினகரனை இங்கே உள்ள கூட்டணியிலிருந்து தூக்கணும், ரெண்டாவது அண்ணாமலையை மாற்றணும். இது 3 விஷயத்தை தாண்டி தமிழக நலன் சார்ந்து ஏதாவது வந்து ஒரு நிபந்தனையை வச்சு பிஜேபியோட அவங்க கூட்டணியில் டிராவல் பண்ணாங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போ கூட மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். சோழருடைய பெருமையெல்லாம் வந்து பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சோழர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியா இருக்கக்கூடிய டெல்டா பகுதி, அப்ப அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? விவசாயிகளுடைய பிரச்சனை. அப்போ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ன்றது தான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பா கூட இருக்கு. ஆனா காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணுவாங்களா? அதை பத்தி பேசி வந்து காவேரி நீர் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அப்போ மக்கள் நலன் சார்ந்து இவங்க எந்த இடத்துலையுமே பிஜேபியோட எந்த டிமாண்டுமே வைக்கல. முழுக்க முழுக்க இவங்களுடைய நலன் சார்ந்தோம், இவங்களை ஏதாச்சும் வந்து எம்பவர் பண்ணிக்கணும் கட்சிக்குள்ள அப்படின்றதுனால மட்டுமே இவங்க செயல்படுறாங்க. இதுல எந்த வித இடத்துலயுமே முழுக்க முழுக்க சொல்றதே தமிழகத்தை திமுக கிட்ட இருந்து மீட்போம் அப்படிங்கிறது தானே? புரியல.
தமிழகத்தை திமுக கிட்ட இருந்து மீட்போம் அப்படின்னு தானே அவருடைய மக்களை காப்போம் அந்த பயணத்தோட அடிப்படை கொள்கையாக இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா இப்ப தமிழக அரசு மீது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு ஏதாவது முன்வைக்கிறாருன்னா, இப்ப ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாருன்னா அதுக்கு என்ன டேட்டாவோட ஒரு மக்களை போய் சந்திக்கிறாரு. மக்கள் கிட்ட வந்து ஏதோ ஒரு அலிகேஷனை நீங்க வந்து இப்ப ரூலிங் பார்ட்டி மேல நீங்க முன்வைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்கு? அப்ப அந்த டேட்டாவோட இந்த ஊழல் நடந்திருக்குதுன்னா எங்க நடந்திருக்கு, எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட போயிட்டு மக்களை சந்திக்க முடியுமா? கிடையாது. அப்போ இவங்க வந்து இவரை வந்து கட்சிக்குள்ள எம்பவர் பண்ணிக்கணும். தேர்தல் வருது, இவர்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் இவருக்கு மேல இருக்கிற நம்பகத்தன்மை இழந்து வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே கட்சி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறையும் பொழுது எவ்வளவு வாக்கு சதவீதம் இருந்தது? 42% இருந்தாங்க அவங்க. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய ஆளுமைக்கு கீழே வரும்போது 25 அது குறைஞ்சிருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இங்க ஏடிஎம்கே உடைய ஓட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகல. எந்த இடத்துலையுமே வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மையை அவர் தக்க வச்சுக்கல. எப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னுடைய கேரக்டரில் தன்னை டைல்யூட் பண்ணிக்குதோ அப்போ 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பொதுமக்கள் கிட்ட அவங்களுடைய நம்பகத்தன்மை இழந்துருவாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க கட்சிக்காரங்க கிட்டேயே வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மை வந்து இழந்து போகும். ஸோ இந்த 2 விஷயமும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் உணர்த்தது. அடிப்படை அந்த கேரக்டர்ஸ்ல இருந்தே அதிமுக இப்போ நழுவிக்கிட்டு வருது. பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததும் கூட அப்படியாகத்தான் இருக்கு. அதன் பின்னாடியான நடவடிக்கைகள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. திரு அக்னீஸ்வரன், நீங்க இது கூட அக்ரி பண்றீங்களா? அதே நேரத்துல அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள்லாம் மனம் புழுங்குற வகையில நடந்துக்கிறாரு இபிஎஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, முதலமைச்சர் வைக்கிறார். அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனம் புழுங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்பட்டிருப்பது அதுவே ஒரு பெரிய பொய் தான். ஏன்னா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இங்கே வந்து சுற்றுப்பிரயாணம் போகிற போது அவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் சமூக வலைதளங்களிலும் மற்ற வெளியிலும் நீங்கள் பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அரசியலில் ஒரு மாண்பை, கலாச்சாரத்தை அவர் வந்து தொன்று தொட்டு திராவிட இயக்கங்கள் என்ன செய்து கொண்டு வந்ததோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துபவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அவர் பேசுவதெல்லாம் உங்களுக்கு பொய்யாகவே தோன்றுகிறது. நான் இப்படி கேட்குறேனே, மரியாதைக்குரிய சேனாதிபதி சார் சொன்னாங்க, மாநிலத்துக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறாங்க. மாநிலத்தினுடைய உரிமையை டெல்லியில் விட்டு கொடுத்து இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாநிலத்தின் உரிமையை விட்டு கொடுக்கிறார்களே. நேற்றைய தினம் தேனியில் நடந்தது என்ன? சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். ஆனால் அதற்கு நடுவில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் பதறி போய் நிற்கிறார்கள். ஆனால் இது மாநில உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒன்று. இது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு சான்று. அடுத்து நீங்க மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர் சொல்றாங்கல்ல, அந்த கவுன்சிலர்கள் அல்லது அந்த கவுன்சிலருடைய கணவன்மார்கள் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி லேண்ட் கிராபிங் ஆக்ட் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்ததை 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் பூரா அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய நிலத்தை பிடுங்கி அங்க இருக்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கள் எல்லாம் மாற்றி அடுத்தவங்க இடத்தை பிடுங்கி தன் பெயரில் பட்டா போட்டு எஃப்எம்பி ஸ்கெட்ச் போட்டு அது ரெரால கொடுத்து அனுமதி வாங்கி விற்கிறார்களே. இது மாநில உரிமைக்குள்ள வராதா? இது ஒன்று. அடுத்து நண்பர் மோசஸ் அவர்கள் சொன்னாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சார்பாக சொல்றேன், நம்ம எப்பயுமே திமுக அதிமுகவை குறை சொல்லுவதன் தான் அக்கறை காட்டுகிறதை ஒழிய சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகமும் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதை பற்றி பேசக்கூடாது, யாருக்கும் ஞாபகப்படுத்திடக்கூடாது. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க போவது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. அதனால அவர் பேசினா பொய்,
ஆனால் ஆளுகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசினால் எல்லாமே உண்மை என்று சொன்னால், இங்க மரியாதைக்குரிய நம்ம சார் சொன்னாங்கல்ல, சேனாதிபதி சார் சொன்னாங்கல்ல, இல்ல சமூக நீதி பத்தி பேசுறாங்களான்னு கேட்டாரு. கரெக்ட். ஆனால் சமூக நீதிக்காகவே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுச்சு? 10.5% அவங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்க. அதை தப்புன்னு சொன்னீங்களா, ரைட்டுன்னு சொன்னீங்களா? அதை விட்டுருவோம். ஆனால் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் 15% மாற்றி காட்டுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இதுவரைக்கும் செஞ்சீங்களா? அந்த பாட்டாளி மற்ற சமுதாயத்தை விடுங்க, அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காவது 15% செஞ்சாங்களா? செய்யல. மாறாக உச்ச நீதிமன்றத்தில் இவங்க போய் 84 85 அம்பாசங்கர் கமிஷன் அந்த அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் பண்ணாங்களே ஒழிய, இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அந்த பாட்டாளி மக்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கெடுப்பே இல்லையே, அல்லது சர்வேயே இல்லையே. கணக்கெடுப்புனா உடனே மத்திய அரசு மேல தூக்கி போட்டுருவாங்க. சர்வேயே இல்லையே. நண்பர் மோசஸ் பேசும்போது சொன்னாரு, பீகார்ல நடந்தது திரு ஒன்றிய அரசு தான். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. மத்தவங்க நெறியாளர் நீங்க கேக்குற கேள்வி சொல்லுங்க மேடம். இல்ல, நீங்க காஸ்ட் சர்வே எடுத்தா கூட அதுக்கான வேலிடேஷன் நீதிமன்றத்துல இல்ல. பீகார்ல எடுத்தாங்க, அதுக்கு என்ன நடந்தது? அதை ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். ஒரு நொடி திரு கார்த்திகேய சிவசேனாபதி கருத்தோடு கேட்டுட்டு வர. இல்ல, நான் சொல்றேன், பீகார்ல எடுத்தாங்கல்ல, ஆனால் நீங்க எடுக்காமலேயே பீகாரினுடைய தீர்ப்பை ஏன் நீங்க சொல்றீங்க? முதல்ல எடுங்க. எடுத்தால் தான் உண்மைகள் வெளிவரும். இந்த நாட்டு மக்கள் என்ன நிலையில இருக்காங்க தெரிய வரும். அதுலயும் ஏழைகள் இருக்காங்க. இது ஒண்ணு. சென்செக்ஸ் அவங்க தான் எடுக்க முடியும். இன்வாலிடேட் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அது இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் வந்து எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும். சரியான பாயிண்ட். இன்வாலிடேட் பண்ணது பீகாரோட ஹை கோர்ட் கிடையாது. சரியான பாயிண்ட். இன்வாலிடேட் பண்ணது சுப்ரீம் கோர்ட். சரியான பாயிண்ட். ஆனால் நீட்டு விலக்குக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனாலும் உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் நாங்கள் ரத்து செய்வோம் சொன்னீங்களே, அப்ப திமுகவினுடைய வாக்குறுதி உச்சநீதிமன்றத்தை விட மேலானதா? அப்ப போய் பேசிட்டீங்களா? சட்டமன்றத்தில் போய் அல்லது இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க போக முடியாது. நீங்க குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போக முடியாது. அக்னீஸ்வரன் இருங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் இருங்க. நீங்க விஷயம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். திரு யாராவது ஒருத்தர் தான் பேசணும். யாராவது ஒருத்தர் பேசுறதா மக்களுக்கு போய் சேரும். 17 ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சரவையில் இருந்துச்சு. அப்பையெல்லாம் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பொதுப்பட்டியல் இருந்துச்சு தெரியாதா? அப்ப ஏன் தெரியாதா? 1975ல போனது கல்வி வந்து இந்த 76ல அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிய அரசோட கூட்டணியிலேயே இல்லையா? வெயிட் பண்ணுங்க. அது இப்ப வேண்டாம். நீங்க எடுத்து வந்தீங்க. 76க்கு பிறகு 89ல இருந்து நீங்க 2014 வரைக்கும் மத்திய அமைச்சரவை நீங்க சொன்ன விஷயங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்பையெல்லாம் அந்த பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் பத்தி பேச மாட்டீங்க. பாருங்களேன், இதுதான் இந்த இவங்களுடைய ஆட்சியினுடைய ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டோம்னா சொல்றவரை அப்படி பேச விடாம தடுத்துறதுதான் இவங்களுடைய லட்சியம், நோக்கம். அது நடக்காது. இப்ப அடுத்து வந்துறேன். இது ஒரே ஓகே சார், ஓகே, நான் வரேன். ஒரு சின்ன ஒரு இன்டரப்ஷன் ஒன்று இருக்கு, ப்ளீஸ். திரு சிவசேனாபதி அவர் 3 விஷயம் சொல்லியிருந்தாருங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும்னு திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. திரு எடப்பாடி அவர்கள் வந்து அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்கும் என்பதை யார் சொன்னாங்கன்னே திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரியாது. திரு அண்ணா அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கே தெரியாது. காரணம் என்னவென்றால், அவரை கேட்கும் பொழுது இந்த சித்தாந்தம் எல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை கேட்காதீங்க, சித்தாந்தம் கொள்கையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு பதில் சொன்னவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. அப்புறம் அதிமுக ஆட்சி, இப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஆட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால், திரு காமராஜர்களுடைய ஆட்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்ல முடியும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி, கலைஞர் அவர்களுடைய ஆட்சி, அம்மையார் அவர்கள் ஆட்சி. ஆனால் திரு எடப்பாடி அவர்களோட ஆட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது திரு SP வேலுமணி அவர்கள் அடித்த கொள்ளை ஒன்று. அடுத்தது தூத்துக்குடியிலே குருவியைப் போல தமிழர்களை அதிமுக ஆட்சியிலே சுட்டு கொன்றது. அதற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரை கேட்கும் பொழுது, நீங்க கேட்டுதான் எனக்கு தெரியும், உள்துறையை வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கொடுத்த ஒரு பதில் வந்து பத்திரிகையாளரிடத்தில் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சேலம் சென்னை ஹைவே 10,000 கோடி ரூபாய்க்கு
கான்ட்ராக்டை பற்றி சேலத்திலே விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆட்சியிலே. நீட்டை முழுக்க முழுக்க அமல்படுத்தியது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. உதய் மின் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியிலே. இவர்கள் மாநில உரிமைகளை இழந்ததை பற்றி சம்பந்தமே இல்லை. மாநில உரிமைகள் என்றால் என்னவென்றே தெரியாமல் இன்று இந்திய நாட்டுக்கே மாநில உரிமைகளை நிலைநாட்டியது திராவிட முன்னேற்றக் கழகம். முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ற முழுக்க முழுக்க அந்த ஏற்பாட்டை செய்தவர் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் சென்று இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சே அமைச்சு ஜனாதிபதியும் ஆளுநர் அவர்கள் நம்ம அனுப்பக்கூடிய சட்டங்களை நம்ம பில்லை வந்து இத்தனை நாட்கள் எந்த பதிலும் கூறாமல் வைத்திருக்க முடியுமான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு சென்று பல மாநிலங்கள் இதை வரவேற்று அவர்களும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடத்துவது வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இப்படி தொடர்ந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாக அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை யாருக்காவது ஒருவருக்காவது ஸ்ட்ரெயிட் ரைட்னா என்ன, மாநில உரிமைகள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி. அவர் சொன்னாரு எங்களுக்கு பாஜகவோட பயங்கரமான கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம் சொல்லி. அப்படி கூட்டணியில் இருந்தால் நான் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் வைக்கிறேன். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டனாவது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வேலை செய்வார்களா? இது என்னுடைய சேலஞ்சு. ஒரு அதிமுக தொண்டர் கூட அறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் நேசித்த அதிமுக தொண்டர் ஒருவர் கூட திரு அண்ணாமலை அவர்களுக்கு வேலை பார்க்க மாட்டார்கள். இது ஓப்பனாக ஒரு சேலஞ்சா நான் இந்த இடத்துல வைக்கிறேன். திரு அக்னீஸ்வரன் அவர்கள் தைரியம் இருந்தால் திரு அண்ணாமலை அவர்களை ஏதாச்சும் ஒரு இந்த தேர்தலில் போட்டியிட சொல்லுங்கள். மரியாதைக்குரிய சேனாதிபதி சார் சொன்னாங்க, யாராவது ஒருவராவது நான் இந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணியது, அதை பதில் கூறியது, அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணாவினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த சம்பவத்தை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் அது மாதிரி ராஜாஜி அவங்களுக்குள்ள வந்து நடந்ததெல்லாம் அந்த வாக்குவாதங்கள்லாம் இருக்குதே, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது இவங்க சொல்கிறாங்கல்ல, இதுவரைக்கும் திமுகவின் தலைவர் அதை பற்றி பேசவே இல்லையே. இது ஒன்று. ரெண்டு, இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது சொல்லுது அண்ணா பேர்லயே கட்சி நடத்துறீங்கல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இங்க பாருங்களேன், அண்ணா வளர்த்த கட்சியே இவங்க நடத்துவாங்களாம், இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களாம். அண்ணா பேர்ல இருக்கிற கட்சி அதிமுக சொல்லுமா, கூட்டணி விட்டு வெளியே வந்துச்சு. ஆனா இவங்க இன்ன வரைக்கும் மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திரு RS பாரதி அவர் ஒருவரை தவிர திமுகவின் தலைவர் இது பத்தி பேசினாரா என்றால் இதுவரைக்கும் பேசவே இல்லை. அதுக்கு ஆதாரம் இருந்து நம்முடைய சேனாதிபதி சார் சொன்னார்னா நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அதை விட்டுருவோம். இப்ப நான் 4 கேள்வி கள்ளக்குறிச்சியில நீங்க தூத்துக்குடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, கள்ளக்குறிச்சியில சார் இருங்க சார், நீங்க பேசறலாம் குறிச்சிட்டேன் சார், நீ முடிஞ்ச பிறகு சொல்லுங்க சார். அக்னி சுருக்கமா முடிங்க, ஜென்ராம் சார் வெயிட் பண்றாரு. ஓகே ரைட், ஒரே சுருக்கம் முடிச்சறேன். கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்தாங்களே, மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்களே, இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போகாமல் இருப்பது என்ன காரணம்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், அவ்வளவுதானே? ஏன்னா இதுல மரக்காணத்திலையும் கொடுத்தோம், இங்கேயும் கொடுத்துட்டோம். சென்னை மாண்புமே உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் அறிவுறுத்தியதற்கு பிறகும் போகவே இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, RSS பேரணி பத்தி சொன்னாரு. தமிழ்நாட்டில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அது மாதிரி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் RSS பேரணிக்கு தமிழ்நாட்டில் அனுமதியை கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிற போதுதான் 59 இடங்களில் தமிழக அரசு அனுமதி கொடுத்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த உத்தரவை வாங்கிட்டு வராங்க. நாங்க வைக்கக்கூடிய சார்ஜ் RSS உடைய பேரணிக்கு வந்து கொடி அசைச்சு துவக்கி வைக்கிற வேலையை ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. முன்னாள் கலந்துகிட்டு பேசுறாரு.
இதுக்கு முருகர் முன்னாடி இல்ல 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 அரசு அனுமதி கொடுக்கல. இல்ல இல்ல நீங்க 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 திரு அக்னீஸ்வரன் நீதிக்கு புறம்பான விஷயத்தை பேசாதீங்க. நீதிக்கு புறம்பான விஷயத்தை பேசாதீங்க. ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அனுமதி கொடுத்தது உயர் நீதிமன்றம். ஆனா நீதிமன்றத்துக்கு இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இத்தனை பேர் சொன்னனே, அவங்க காலகட்டத்திலும் ஆர்எஸ்எஸ் நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் நீங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரா இருக்கட்டும், காவல்துறையினுடைய அதிகாரமா இருக்கட்டும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு நான் சொன்ன அத்தனை முதலமைச்சரும் திராவிட கட்சியில இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லல. அதனால நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், இந்த நாடகம் போறதா எங்களுக்கு எடுபடாது. ஆர்எஸ்எஸ் பேரணியை அனுமதி கொடுத்தது யார்? தமிழக அரசு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உள்வாங்கி 59 இடத்துல உயர் நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ் பேரணியை ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து அனுமதி எடப்பாடியாக கொடுத்தாரு. இல்லங்க, என்னங்க இது? சரி அனுமதி அதேதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அலோ பண்ணாரு. ஓகே ஓகே பேரணி நீங்க அனுமதி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் விருந்து திமுக அரசு ஆதரவா இருந்துச்சு. அத சொல்லுங்க. என்ன எடப்பாடி சார் அந்த வழக்கு நடைபெறப்போ நீதிமன்றத்துல என்ன வாதம் நடைபெற்றது, அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னு எல்லாமே முக்கியம் தான். முதலமைச்சர் யார்? ஓகே முதலமைச்சர் ஓகே யார்? எடப்பாடி நாட்டுல முதலமைச்சர். நீங்க ஆட்சிக்கு இருப்பீங்க, ஆனா எடப்பாடி எல்லாத்தையும் கேட்கணும். ஆனா அவர் சொன்னா பொய்ன்றீங்க. அப்ப நீங்க சொன்னா உண்மையா? நாளைக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை விடுவாரா? இந்த துணிச்சல் தெம்புல அரசாங்கத்துல போய் கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவரை கேட்காதீங்க. சேராத இடம் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு. தொடர்ச்சியாக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலான கூட்டணி அப்படின்னே திமுக தரப்புல விமர்சிக்கப்படுது. இப்போ தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவர் போனா பாஜக கிட்ட இருந்து ஏடிஎம்கேவை தான் மீட்கணும் அப்படின்னு திமுக தரப்புல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதே ஒரு நேச்சுரல் அலையன்ஸாவோ கூட்டணி சேர்ந்ததாவோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸாவோ ஏன் பார்க்கப்படுறது இல்லை? இல்ல, அது இயல்பான இயற்கையான கூட்டணின்னு எப்படி பார்க்க முடியும்? அந்த கட்சியினுடைய பெயர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் இருக்கு. அண்ணா வந்து எந்த விழுமியங்களுக்காக நின்றார் அப்படிங்கிற கேள்வியை பார்த்தோம்னா அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. திராவிடம்ங்கிற சொல்லுக்கு பின்னால பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் அகண்ட பாரதத்துக்காக போராடுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி பாஜக காரங்க சொல்லிக்கலாம், அல்லது சந்தர்ப்பவாத அரசியலை தனது மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் சொல்லிக்கலாம். ஆனா அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதைத்தான் முதலமைச்சர் வந்து அதிமுக சேராத இடம் சேர்ந்ததால தொண்டர்கள் வேதனைப்படுகிறார்கள், சோர்வடைகிறார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்டாக சொல்றாரு. அப்படி அவர் சொல்றது வந்து இன்றைய அரசியல் சூழலை, தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பிரதிபலிப்பதாக அவருடைய பேச்சு இருக்குதே தவிர அவருடைய அரசை விமர்சிக்கிறவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னோ, அதுக்கு எதிராக அரசின் மீதான விமர்சனங்களுக்கு எதிராக அரசியல் செய்யணுங்கிறதோ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நோக்கமே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து அன்றாடம் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல அவர் வந்து இந்த மாதிரி எந்த விதமான வளர்ச்சியை வெளிப்படுத்துவதே இல்லை. அவர் வந்து பரந்த அளவுல தனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் வேறுபாடு பார்க்கிறது இல்லை. தன்னை புகழ்ந்து பேச தினந்தோறும் திட்டுபவர்கள் வேறுபாடு பார்க்கறது இல்லை. அவரை பார்க்க வேண்டும், அவர் தங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் அவர் வந்து சந்திக்கிறாரு, பேசுறாரு. அவர் போய் பார்க்க வேண்டிய நேரங்கள்ல அவங்களையும் போய் பார்க்கிறாரு. வந்து தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்பவர்களிடம் அல்லது கருத்துக்களை பகிர்ந்து கொள்பவர்களிடம் அவங்க உரிய மரியாதையை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கேயும் அரசியல் நாகரிகத்துக்கு புறம்பாக அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றது நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அரசியல் நாகரிகத்துக்கு எதிராக செயல்படுறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் நீங்க கேள்வியில குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அரசை சொல்வதற்காக அவங்க பதிலடி கொடுக்கறாங்க அல்லது அரசியல் செய்யறாங்கன்னு சொல்வதற்கு இடமே இல்லை. யதார்த்தமான சூழலை களத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பொய் பிரச்சாரம் செய்கிறார் அல்லது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால அந்த மாதிரி தொண்டர்கள் சோர்வடைகிறார்கள்னா, தொண்டர்கள் சோர்வோட இருக்கிறாங்கிறது பல வகைகள்ல
திமுக பிரதிநிதி நண்பர் கார்த்திகேய சேனாபதி சொன்னாரு. அது தவிரவும் அக்னீஸ்வரனுக்கே தெரியும். அக்னீஸ்வரன் அதிமுகவை சார்ந்தவராக இல்லை, ஒரு வழக்கறிஞராக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அவருக்கே தெரியும் அதிமுக தொண்டர்களிடம் பாஜக கூட்டணி தொடர்பாக இருக்கக்கூடிய சோர்வு என்னங்கிறது அவருக்கே தெரியும். அது தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்துக்களை 2023க்கு முன்னாடி 21 தேர்தல் முடிந்த காலத்தில் இருந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தான் சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் வெளியிலிருந்து அதிமுக தலைமைக்கோ தொண்டர்களுக்கோ யாரும் போதிக்கவில்லை. இன்றைய சூழல்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன செயல்களை செய்கிறது என்பதை, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வஞ்சனைகளை பட்டியலிட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்துங்கள் அப்படின்னு சொல்பவர் ஒரு அதிமுக ரத்தம் ஓடுறவர். அதிமுக கட்சிக்குள்ள இன்னைக்கு இல்லாதவராக இருக்கலாம், இவங்க வெளியேற்றியவர்களாக இருக்கலாம், அல்லது அவர் வெளியேறியவராக இருக்கலாம். ஆனால் அவர் அதிமுகவினுடைய லெகசியில அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. 3 முறை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய வஞ்சனைகளை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் பொதுக்கூட்டங்கள் நடத்துங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள். அவருடைய அவருடைய அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது உரிமை மீட்பு குழு, அவருடைய குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் சொல்றாரு. நேற்று வரை இந்த கூட்டணியில இருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க சொல்றாங்க, பிரேமலதா சொல்றாங்க, திட்டுவதும் குறை சொல்வதும் மட்டுமே அரசியல் கிடையாது, இந்த முறை என்னுடைய பிரச்சாரம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே அவங்களுடைய லைன், அவங்களுடைய மன மாற்றம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. திட்டுவதும் குறை சொல்வதும் முழு நேர பிரச்சாரமாக செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதையும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அது தவிரவும் அந்த இயல்பான கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல, அந்த இயல்பான கூட்டணிக்குள்ள முதலமைச்சர் யாருங்கிறதையே இன்னும் முடிவு செய்யல. அது இவரு அமித்ஷா சொல்றது, என்டிஏ முதலமைச்சர் யார் என்பதை அமித்ஷா சொல்லுவாரு. அவர் சொல்லக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருந்தால், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், கட்சி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தொடர்ந்து செயல்படுவோம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அல்லது அவர்களுக்கு எதிராக ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிரபலங்களாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு செல்வாக்கோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் பார்வையோடு களத்தில் இருந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய முன்னாள் அமைச்சர்களோ கடந்த காலத்தில் தங்களுடைய சிறு தெய்வங்களாக பார்த்த நபர்கள் தான் இவங்கெல்லாம். ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அவர்களை சிறு தெய்வங்களாக பார்த்து அவர்களிடம் வணங்காதவர்கள் இப்போது யாரும் இல்லை. இப்போது அதனுடைய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் விதிவிலக்காக இருந்தது இல்லைங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மனம் மாறி, அவர்களுடைய அணியில 2021 இருந்தவர்கள் தான் பலர் மனம் மாறி இப்போது நியூட்ரலைஸ் ஆயிருக்காங்க, அல்லது திமுக ஆதரவு மனநிலைக்கே வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாக இன்னும் பேசலைன்னாலும் அவருடைய உரிமை மீட்பு குழு சார்ந்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றீங்க. இப்போ இந்த கூட்டணி சேர்வதற்கு முன்பாக, இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட ஒன்றிய அரசையோ அதன் அமைச்சர்களையோ அவங்களோட இப்போ மாநில உரிமை சார்ந்தோ எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான காட்டமான அறிக்கையோ விமர்சனமோ அப்படின்னு முன் வைக்கல. இப்போ அதே தானே, அந்த டோன் தானே இப்போ கூட்டணிக்கு பிறகும் தொடருது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அடிமை சேவகம் செய்யறாரு அப்படின்னு சொல்றது எதை காட்டுது? நீங்க கட்சி ரீதியான உறவு, கட்சி ரீதியான விமர்சனங்கள் ஒரு பக்கம், ஆட்சி ரீதியாக தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில உண்டான உறவு தொடர்பான விஷயங்கள் இன்னொரு பக்கம். நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்வது எந்த அடிப்படையில முதலமைச்சர் சொல்கிறார்னு புரிந்து கொள்ளலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆரம்பத்துல நண்பர் கார்த்திகேய சிவசேனாபதி கூட அதை குறிப்பிட்டாரு. நீட், உதய மின் திட்டம், இந்த மாதிரி சில திட்டங்களை ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால்
எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இருவரும் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இது திமுக எடுத்த கொள்கை முடிவுகள்ல இருந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், இவங்க முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் அந்த கொள்கை நிலையை மாற்றிய நிலவரம் இல்லை. இது ஜெயலலிதா எடுத்த முடிவுகளுக்கு நேர் எதிரான ஒரு முடிவை அவர்கள் எடுத்த விஷயங்களை தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததாக சொல்ல முடியும். அது போக கூட்டணியில இருக்கக்கூடிய காரணத்தாலேயே சிறுபான்மையினர் நலன் பாதிக்கக்கூடிய திட்டங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், ஆதரவாக வாக்களித்தோம். அது கூட்டணி அழுத்தம் அப்போது இருந்தது அப்படின்னு டிக்ளேர் பண்ணது யாரு? அதிமுகவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் தான் அதை டிக்ளேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொன்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி பாஜக இருக்குதா? பாஜகவின் கொள்கைகளை கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் பிரச்சாரம் செய்வதற்கு அவங்க அழுத்தம் கொடுக்கறாங்க இல்ல, அல்லது அவங்க அழுத்தமே கொடுக்கலனாலும் இந்த கூட்டணி கட்சிகள் வாலண்டியரா தாமாக முன்வந்து பாஜகவின் கொள்கைகளை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதே தங்களுடைய பிறவி பயன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கல்ல. கோவில் பணத்துல கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுல இருந்து அதிமுக அமைச்சர்கள் முன்னிலையில திராவிட இயக்க முன்னோடிகளை இழிவுபடுத்தக்கூடிய வீடியோக்களை மௌனமாக பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள். இப்போ மதவாதம்னு அவதூறு செய்யுது திமுக, பாஜகவை மதவாத கட்சி என்று அவதூறு செய்கிறது திமுகன்னு இப்போ திருநெல்வேலியில இப்போ பேசுற காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்னொன்னும் நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. குரலாக பிஜேபியினுடைய குரலாகவே மாறி போன குரலாகத்தான் அதிமுகவினுடைய குரல், எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை அந்த உண்மை நிலையை மக்களிடம் எடுத்து சொல்ற வேலையை தான் முதலமைச்சர் செய்யறாரு. மற்ற ஊடகங்கள் செய்யுது. பதிலடியாக செய்யணும், அல்லது இழிவுபடுத்தணும், அல்லது கடுமையாக விமர்சிக்கணும், அரசியல் ஆதாயம் தேடணும்ங்கிறது மற்றவங்களுடைய நோக்கம் பண்றாரு அப்படிங்கிறீங்க. ஓகே, நிறைவு பார்வைக்கு வந்துட்டோம். திரு மோசஸ், சுருக்கமா. அதாவது பாஜகவுடைய பிரதானமான தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவுடைய டார்கெட்டே யாருன்னு பார்த்தா திமுக கிடையாது. பாஜகவுடைய டார்கெட் முழுக்க ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க், ஏடிஎம்கே உடைய அந்த ஸ்ட்ரக்சர். உண்மையான ஏடிஎம்கே உடைய அரசியல் எதிரி யாருன்னா திமுக கிடையாது, பாஜக தான். அதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். அதிமுக பொதுவாகவே மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இவங்க வழியே போயிட்டு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்துக்குன்ற மசோதாக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப கீழடியில அகழாழ்வை அங்கீகரிக்கவே பாஜக மறுக்குது. அந்த விஷயத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட கிமு 8ஆம் நூற்றாண்டு பணம் ஒதுக்கினதே எடப்பாடி பழனிசாமிங்க, முன்னாள் முதலமைச்சருங்க. அந்த வரலாறு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிய அந்த வரலாறு தெரியாம தான் இந்த அரசு வரலாறு கீழடி அகழாய்வுடைய அந்த வீடியோவை கூட நீங்க யாரை வச்சு நீங்க ஒளிபரப்பு பண்ணீங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். நான் என்ன சொல்றேன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு, கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது இங்க இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இதை கண்டிச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமி நேரம் இல்ல. திரு அக்னி, உங்களோட நிறைவு பார்வை மிக சுருக்கமா. இது அரசாங்கம் நல்லபடியா இருக்கா அப்படிங்கறத காட்டிலும் இது பேசுறது பொய் பிரச்சாரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 வருஷம் ஆகியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கிறாரே, அதுவும் பொய்யா? இங்க சென்னையில 5 கவுன்சிலர் இறந்துட்டாங்க, இன்னும் வரைக்கும் தேர்தல் நடத்தாம இருக்கிறீங்களே, அதுவும் பொய்யா? அப்படி தேர்தல் நடத்தினால் எதிர்க்கட்சிகள் வந்துவிடும் என்கிற அச்சமா? இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சித்தாந்தத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிர்வாகம் சரியில்லை, அது எல்லா சட்ட ஒழுங்கும் அப்படித்தான் இருக்குது. குறிப்பாக வருவாய்த்துறையில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டுபவர்களாக இருக்கிற மனவேதனையோடு நான் பதிவு செய்றேன். இதுக்கு ஆதாரங்கள் நிறைய இன்னும் வரும். சிவசேனாபதி, உங்களோட நிறைவு பார்வை. 2019, 2021, 2024 3 தேர்தல்களும் சொல்லி வச்ச மாதிரி கில்லி மாதிரி எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ஒரு தாய் அன்போடு எந்த கூட்டணியிலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல்
அனைத்து கட்சிகளுடன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகமாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுடனும் ஒரு குடும்ப உறவு போல எங்களுக்கு இப்போ நான் விவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு சகோதரர் திரு மோசஸ் அவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கூட்டணிக்கும் அந்த அரசுக்கும் எப்படி அவர்கள் வந்து ஒரு உள்ளுணர்வோடு விவாதம் செய்தாரோ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி. ஆனால் இவர்களுடைய கூட்டணியிலே 21 கூட்டணியில் இருந்தார்கள், 24 கூட்டணி விட்டு வெளியே வந்தார்கள். மிக மோசமாக பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்கள் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். இருந்தாலும் நீங்கள் சுட்டிக்காட்டியது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவையும் மோடி அரசையும் எந்த விதமான குற்றமும் சொல்லாததற்கு காரணம் இடியை கண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயமோ தவிர தமிழ்நாட்டு நலன் மீது, திராவிட சித்தாந்தத்தின் மீது கீழடி உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொன்னார், திரு எடப்பாடி ஆட்சியிலே கீழடிக்கு பணம் கொடுத்தார்கள் என்று. உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த ஆர்டரின் பேரில் தான் கீழடியிலே அகழ்வாராய்ச்சி மறுபடியும் நடந்தது. அது மட்டுமன்றி அதிமுக ஆட்சியிலே ஒரு அமைச்சர் அவர்கள் கீழடிக்கு சென்று பிள்ளையார் சிலை கிடைத்ததா என்று பிள்ளையார் சிலை கிடைத்ததா என்று கேட்டார்கள். பிள்ளையார் சிலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 2008 வருடங்களுக்கு முன்பு பிள்ளையார் தமிழ்நாட்டில் இல்லை என்ற சரித்திரம் கூட தெரியாதவர்கள் தான் அதிமுகவிலே அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிள்ளையார் சதித்துக்கு வாழ்த்தே சொல்லாதவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்களே, அதான் வேதனை. திரு ஜென்ராம் சார், 2800 வருடங்களுக்கு முன்பு பிள்ளையார் எங்கிருந்தாரு கீழடியில? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க இதுவரைக்கும் திமுக முத்தமிழ் முருகன் கீழடியில போய் பிள்ளையார் சிலையை தேடின இப்ப மட்டும் ஏன் நடத்துறீங்க? தமிழ்நாட்டுல பாஜக வந்து மதச்சாய்வு கொடுக்கறாங்க. அது உங்களுக்கு நாம டஃப் ஃபைட் கொடுக்கறோம் தான் நடத்துறீங்க. நம்ம நிறைவு செய்யலாம், நேரம் இல்லை, இன்னொரு டிபேட் இருக்கு. அது எத்தனையோ தேர்தல்கள் நடத்தலன்னு பட்டியல் போடுறாரு அக்னீஸ்வரன். நடத்திய தேர்தல்களில் எல்லாம் எத்தனை தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது அல்லது பங்கேற்றது அப்படின்னு சொல்லக்கூட முடியாத நிலையில இருக்கிறாங்க. அந்த உண்மைகளை மறைப்பதற்காக அந்த தேர்தலை நடத்தல, இந்த தேர்தலை நடத்தல, தோல்வி பயம் அப்படின்னு எல்லாம் இன்றைய ஆளும் கட்சி மீது ஒரு விமர்சனத்தை அக்னீஸ்வரன் முன்வைக்கிறாரு. நடத்தலன்னு தான் சொன்னேன், தோல்வி பயம் சொல்லவே இல்லை சார். நான் சொல்லாதெல்லாம் சேர்த்து சொல்லிடுறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கடைசியா நடந்த சட்டமன்ற சொல்லுங்க சார். அதிமுகவுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்த பட்டியலே நிறைய இருக்கு. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருத்தரை தேர்வு செய்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யறாங்க. அதுக்கு பதவியேற்பு நடத்த வேண்டிய ஆளுநர் வந்து மகாராஷ்டிரால போய் உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்படி இழந்த ஆளுநர்களுடைய அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் அதிமுக ஆட்சியில் ஆளுநர் செய்த அத்துமீறல்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து தான் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆளுநருடைய நடவடிக்கைகளை ரெகுலரைஸ் பண்ணி முதலமைச்சர் தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதனால இதுல அரசியல் ரீதியாக எதுவும் இல்ல. அதிமுக தன்னுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசியல் களத்தை திராவிட இயக்கங்களுக்கு இடையில உண்டான அரசியல் களமாக மாற்றிக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கியது என்றால் தப்பி பிழைக்கும், இல்லையென்றால் தன்னிலை இழக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.